Now we will study the basic concepts of thin cylinder. இப்போ இதில் தின் சிலிண்டர்ன்ற எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வரும். ஒரு இன்சைட் டயமீட்டர் 20 பார்ட் ஆக்கி அதில் ஒரு பார்ட்டுக்கும் கீழே ஒரு பார்ட்டுக்கும் குறைவாக திக்னஸ் வால் திக்னஸ் இருந்தால் அது தின் சிலிண்டர். இப்போ தின் சிலிண்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது எல்பிஜி சிலிண்டருக்கு யூஸ் ஆகுது, பாய்லர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் ஆகுது, தென் ஸ்டோரேஜ் டேங்க்கு, இது மாதிரி நிறைய இடத்துல தின் சிலிண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ தின் சிலிண்டருக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் ப்ரெஷர்னால் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து டெவலப் ஆகும். அது என்னென்னு பார்க்கும்போது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்டு ரேடியல் ஸ்ட்ரெஸ்ன்ட்டு 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் லாங்கிடியூஷன் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ரேடியல் ஸ்ட்ரெஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. ஏன்னா வால் திக்னஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இட் இஸ் நெக்லிஜிபிள், இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலான்னு பார்க்கும்போது PD/2T. Pன்றது வந்து இன்டர்னல் ப்ரெஷர், D is the diameter of the inside diameter of the cylinder, T is the wall thickness of the cylinder. இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸை சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இட் வில் ஆக்ட் ஆன் தி அரவுண்ட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சிலிண்டர். இது லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கான ஃபார்முலா வந்து PD/4T. P is the internal pressure, D is the diameter and T is the thickness of the cylinder. இந்த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸை ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். இது லென்த் வைஸ், அதாவது சிலிண்டரோட லென்த்தில் ஆக்ட் ஆகும். ஸோ இது ப்ராக்டிக்கலாக நார்மலாக வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஷியலில் ஆக்ட் ஆகும், லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் லென்த் வைஸ் ஆக்ட் ஆகும். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சப்போஸ் இப்போ இது இருக்குது சிலிண்டர்ஸு, இந்த சிலிண்டர்ஸ் வந்து பஸ்ட் ஆகுது. பஸ்ட் வந்து ரெண்டு ஹால்ஸாக பிரிஞ்சு பஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால், அது பஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸை விட இந்த இன்டர்னல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும்போது இது பஸ்ட் ஆகும். இது பஸ்ட் ஆகுது வந்து 2 ஹால்ஸாக பிரிஞ்சு பஸ்ட் ஆகுது. அப்போ பஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னால், பட் அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து இட் ஷுட் ரெசிஸ்ட் தி இன்டர்னல் ப்ரெஷர், அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ பஸ்ட் ஆகுதுன்னு சொன்னால் 2 ஹால்ஸ் வழியாக பஸ்ட் ஆகுதுன்னா அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி 2 சிலிண்டரை வந்து சிலிண்டரோட லென்த் வைஸில் பிரேக் ஆகுது பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர், இன்டர்னல் ப்ரெஷர். அப்போ பிரேக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். அப்போ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. 2 ஹால்ஸாக பிரேக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஹூப் ஸ்ட்ரெஸ். இந்த லென்த் வைஸில் பிரேக் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன சாப்டர்ஸ், ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸு. இது 5th யூனிட்டில் SOMல வர்றது. இப்போ இதில் வந்து ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ்ஸு, சேஞ்ச் இன் லென்த்து, சேஞ்ச் இன் டயமீட்டர், இது மட்டும்தான் கேட்பாங்க. இப்போ நம்ம ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாட் ஆர் தி டேட்டாஸ் கிவன் பார்க்கும்போது இன்டர்னல் டயமீட்டர் இஸ் கிவன் அது 60, லென்த் ஆஃப் தி சிலிண்டர் 225 கிவன், திக்னஸ் ஆஃப் தி சிலிண்டர் வந்து 2.7 mm. So the internal pressure 6 MN per meter square, Young's modulus 200 Newton per meter square and Poisson ratio 0.3. இப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ், லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ், சேஞ்ச் இன் லென்த், சேஞ்ச் இன் டயமீட்டர் டு பி ஃபைண்ட் அவுட். இப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ்க்கான டைரக்ட் ஃபார்முலா வந்து PD/2T. Pன்றது வந்து இன்டர்னல் ப்ரெஷர் இஸ் கிவன் 6 MN per மீட்டர் ஸ்கொயர். இது மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்ததுனால ஆஸ் இட் இஸ் நம்ம போடுறோம். மெஹாக்கு வந்து 10⁶, 6 × 10⁶ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டயமீட்டர் வந்து எம்எம்மில் கொடுத்துருக்கு, 60 mm கொடுத்துருக்கு. 60 மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஏன்னா இது மீட்டர்ஸில் இருக்கிறதுனால மீட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது 10⁻³ 2T திக்னஸ். அப்போ திக்னஸ்ன்றது வந்து 2.7 mmல இருக்கிறதுனால 2.7 × 10⁻³ மீட்டரை நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம்.
அப்போ சால்வ் பண்ணும்போது 66.7 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு PD/40. P is the internal pressure 6 × 10⁶. இது வந்து 16 × 10⁻³ அது மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் டயமீட்டர். தென் 4 T திக்னஸ் ஆஃப் தி சிலிண்டர். இது சால்வ் பண்ணால் 33.3 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கு. அடுத்து சேஞ்ச் இன் லென்த்து. ஸோ DL சேஞ்ச் இன் லென்த்து DL. இதுக்கான ஃபார்முலா வந்து PD/40E. E is Young's modulus 1 - 2 Poisson ratio nu into L, length of the cylinder. இப்போ இது வந்து டைரக்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம மீட்டர் ஸ்கொயர் ஆகிறதுல மெகா மட்டும்தான் எடுத்துகிட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது ஆஸ் இட் இஸ் டயமீட்டர்ஸ் இன் மீட்டர். இது 4T 2.7 × 10⁻³ 200 × 10⁹. இப்போ 1 - மியூ வந்து 0.32ன்றதுனால 0.6. L வந்து 225 mm. இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 10⁻³ சால்வ் பண்ண லென்த்து சேஞ்ச் இன் லென்த் 15 × 10⁻6 மீட்டர். அப்போ சேஞ்ச் இன் டயமீட்டர்ஸ். சேஞ்ச் இன் டயமீட்டர் டெல்டா D PD²/40E 2 - மியூ. இப்போ இதில் இது ஆஸ் இட் இஸ் மீட்டரில் இருக்குது, மீட்டரை போட்டிருக்கும், மெகாவை கன்வெர்ட் பண்ணி 60 × 10⁻³ ஸ்கொயர் 4T திக்னஸ்ஸு 200 × 10⁹ 2. இது சால்வ் பண்ணும்போது டெல்டா D 17 × 10⁻6 மீட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேட்டாவை ஸ்டடி பண்ணணும். 1 மீட்டர் லாங் தின் சிலிண்டர், length is given, internal diameter is given, internal diameter 200 mm, wall thickness 3 mm. If it is found to undergo a change in internal volume, dV is given, that is 9 × 10⁻6 meter cube. When subjected to internal pressure P, you may assume E equal to 210 Newton per meter square. Knew that Poisson ratio 0.3. Calculate the hoop and longitudinal stress. ஜென்ரலாக ஹூப்புக்கும் லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா PD/2T அண்ட் PD/40. அப்போ D diameter given, தென் திக்னஸ் இஸ் given, length is also given. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்கு. ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியாது இருக்குது, தட் இஸ் ப்ரெஷர், இன்சைட் ப்ரெஷர் தெரியாது. பட் சேஞ்ச் இன் வால்யூம்க்கான ஃபார்முலா வந்து PD/40E 5 - 4 μV. Poisson ratio, volume. ஸோ தட் வால்யூம் டைரக்ட் இங்கே கொடுக்கல, வால்யூம் டு பி ஃபைண்ட் அவுட். வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா இப்போ இது இருக்கிறது எல்லாமே இது நோன் ஃபேக்டர்ஸ் ஆகிடும். P மட்டும்தான் அன்னோன் ஃபேக்டர்ஸ் ஆகும். அப்போ P கேன் பி ஃபவுண்ட் அவுட். இந்த Pயை PD/2T அண்ட் PD/40யில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் லாங்கிடியூட்ஸ் கிடைக்கும். அப்போ வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னது? ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியா அப்படின் போது π/4 D² × L, π/4 D² × L. அப்போ Dன்றது 200 mm இருக்குது, அது மீட்டரை மாற்றுது 10⁻³ ஹோல் ஸ்கொயரை போட்டிருக்கோம். லென்த்து மீட்டர் 1 மீட்டரை போட்டிருக்கோம். அப்போ டெல்டா E 40E/D 5 இதை எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இதில் வந்து P ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். டெல்டா V 4TE/5 - 4 μV. இப்போ இதில் P இப்போ வந்து P மட்டும்தான் அன்னோன் ஃபேக்டர்ஸ், ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நோன் ஃபேக்டர்ஸ். அப்போ 0.9 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடச்சி. இந்த Pயை PD/2Tலையும் PD/40லையும் சப்ஸ்டியூட் பண்ண we will get hoop stress அண்ட் லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கேஸில் ஜென்ரலாக வந்து சப்போஸ் இதில் இந்த கேஸ் ஃபஸ்ட்டு சம்மில் இந்த சம்மில் வந்து ரிவர்ட்ஸ் ஆர் வெல்டு ஜாயிண்ட்டோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்கு. அதாவது திஸ் தின் சிலிண்டர் வந்து வெல்ட் அடிச்சிருந்தாவோ இல்லை ரிவர்ட் பண்ணியிருந்தாவோ அப்போ ரிவர்ட்டோட எஃபிஷியன்சி ஆர் வெல்டிங்கோட எஃபிஷியன்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சப்போஸ் கிவன் டேட்டாவில் எஃபிஷியன்சி கிவனாக இருந்தால் காமன் எஃபிஷியன்சி இருந்தால் ரெண்டுத்துக்கும் சேமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ்
தனித்தனியாக கொடுத்துருந்து லாங்கிடியூட்னலோட எஃபிஷியன்சி அண்ட் சர்க்கம்ஃபரன்ஷியோட எஃபிஷியன்சி கொடுத்துருந்தா ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு லாங்கிடியூட்னல் எஃபிஷியன்சி சப்ஸ்டியூட் பண்ணும் PD/2T ஈட்டா. ஏன்னாக்கா ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து 2 ஹால்ஃப்ஸாக பிரியுது. அப்போ 2 ஹால்ஃப்ஸை லென்த்து வைஸில் தான் ரிவெட் பண்ணியிருக்கோம் ஆர் வெல்டு பண்ணியிருக்கோம். அப்போ லென்த்து வைஸில் டிவைட் பண்ணதுனால லாங்கிடியூட்னலோட ஈட்டா மட்டும்தான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஹூப் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி இப்போ லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈட்டா கொடுத்துருந்தா PD/4T ஈட்டான்னு போடணும். அந்த ஈட்டாவை ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸோட ஈட்டா போடணும். ஏன்னா 2 சிலிண்டரோட லென்த் 2த்தையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போ ஜாயின் பண்ணும்போது வெல்ட் ஆர் ரிவர்ட்ஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஷியலில் தான் நம்ம ரிவர்ட் பண்ணுறதுனால அப்போ சர்க்கம்ஃபரன்ஷியலோட ரிவர்ட் வேல்யூ எஃபிஷியன்சி போடணும் PD/4T ஈட்டா. ஸோ தேங்க்யூ.